இங்க ஒரு பையன் ஏப்ரல் ஃபுல்ஸ் டேக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பிராங்க் பண்ணலாம்னு பிளான் பண்றான். இவன் அவன் வீட்டுல ஸ்பீக்கர்ஸையும் நிறைய கேமராவையும் வீடு முழுக்க ஒளிச்சு வைக்கிறான். இவன் பண்ற எல்லாத்தையுமே அவன் வீடியோ எடுத்துட்டே இருக்கிறான். இந்த பொண்ணு வீட்டுக்கு வர நேரம் இவன் கார்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு அங்க நடக்கிற எல்லாத்தையுமே கேமரா வழியா பாக்குறான். இது தெரியாத அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் வாய்ஸ் கமெண்ட் மூலமா லைட் ஆன் பண்றா. அப்பாவே அவளை பயமுறுத்துறதுக்காக நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் வாய்ஸ் சேஞ்சர் ஆப் யூஸ் பண்ண போறேன். இந்த ஆப் மூலமா என் வாய்ஸையும் சேஞ்ச் பண்ணலாம், என் நம்பரும் அவளுக்கு காட்டாதுன்னு சொல்றான். அப்படியே அந்த ஆப் மூலமா அவளுக்கு கால் பண்றான். இவ போன் அட்டெண்ட் பண்ணதும் இவன் அவகிட்ட உங்க பேர் என்னன்னு வித்தியாசமான வாய்ஸ்ல கேக்குறான். அவளோ நீங்க தானே கால் பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கவே நான் இப்ப உங்களை பார்த்துட்டே இருக்கேன், அதான் உங்க பேரை கேக்குறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இதனால இவ பயந்து ஜன்னல் வழியா யாராவது இருக்காங்களான்னு பாக்குறா. அங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவ பயந்துகிட்டே அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா. இவ சிரிச்சுக்கிட்டே அந்த கால் அட்டெண்ட் பண்ணி என்னாச்சுன்னு கேக்குறான். இவளோ எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க வரியான்னு கேக்குறா. இவனும் சரின்னு சொல்லிட்டு நான் 1 மணி நேரத்துல வந்துடுறேன், பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அப்புறமே நான் இன்னொரு ஆப் மூலமா அவ வீட்டுல இருக்க எல்லா லைட்டையுமே கண்ட்ரோல் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு அவ ரூம்ல இருக்க லைட் ஆஃப் பண்றான். ரொம்ப பயந்துகிட்டே சுத்தி முத்தி பாக்குறா. அவ வாய்ஸ் கமெண்ட் மூலமா லைட் ஆன் சொல்லி பாக்குறா. பட் லைட் ஆன் ஆகவே இல்ல. அப்ப இவன் அவ வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்க ஸ்பீக்கர்ல பயமுறுத்துற மாதிரி சவுண்ட் பிளே பண்றான். அந்த சவுண்ட் கூடவே இவனும் வித்தியாசமா கத்தி அவளை பயமுறுத்துறான். அவ ரொம்ப பயந்து கிச்சனுக்குள்ள போய் கையில கத்தி எடுத்துக்கிறா. அதே நேரம் இவன் ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு இவ வீட்டுக்கிட்ட வர்றான். அங்க அவ வீட்டோட இன்னொரு சாவியை எடுத்து கதவை ஓபன் பண்ணி மெதுவா இவ வீட்டுக்குள்ள வர்றான். அங்க இவ பயந்துகிட்டே நிக்கிறத பார்த்துட்டு இவன் மெதுவா பின்னாடி வந்து அவளை பயமுறுத்திடுறான். உடனே அவ யாருன்னு தெரியாம கத்தியால அவனை குத்திடுறா. இவன் வலி தாங்க முடியாம கீழே விழுந்து மாஸ்க கழட்டுறான். அப்பதான் இவளுக்கு அது இவளோட பாய் ஃப்ரெண்டுனே தெரியுது. அவன் சாகுற நேரம் ஏப்ரல் ஃபுல் சொல்லிக்கிட்டு அங்கே இறந்துடுறான். இப்படி ஒரு லிமிட்டை தாண்டி பிராங்க் பண்ணும்போது சில நேரம் இந்த மாதிரி விபரீதங்களும் நடக்கும்னு சொல்லி ஸ்டோரி முடியுது.